ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் வந்து மிந்த்ரா ஹால் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதத்துலேயே வந்து மிந்த்ராவில் நான் ஷேர் பண்ணுற ஃபர்ஸ்ட் வீடியோ. பட் மிந்த்ரானாலே வந்து நல்லா காஸ்ட்லியாக ஷேர் பண்ண போகிறோம் தான் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் இந்த வீடியோ வந்து அப்படி கிடையாது. எல்லாமே பிலோ 600 700 அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அதுவும் இப்போ மிந்த்ராவில் போயிட்டு இருக்க சேலில் இன்னுமே ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் இந்த டைமில் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் போட்டிருக்க ட்ரெஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஃப்ளே ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும். காஃப் லென்த் வரைக்கும் இருக்கும். இதுவுமே வந்து இப்போ ஆஃபரில் வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் மிந்த்ராவில் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் 2-3 கமெண்ட் ரிப்பீட்டடாக பார்த்துட்ருக்கேன். மிந்த்ராவில் எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு தெரிலன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் மிந்த்ராவில் வந்து லாகின் பண்ணிட்டு உள்ளே போய்க்கோங்க. நம்மளோட லிங்க்கில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இது எல்லா லிங்க்ஸும் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக மிந்த்ராலே வந்துட்டு அந்த ட்ரெஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ எப்பயும் போல உங்கள் சைஸை வச்சுட்டு நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா அது கார்ட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் கொடுத்துருங்க. உங்களோட பேமெண்ட் மெத்தட் சிஓடி, ஆன்லைன் எல்லா பேமெண்ட் மெத்தடுமே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சொல்லப்போனால் இப்போ ரீசன்ட் டேஸில் இருக்கிற எல்லா ஆப்லேயுமே மிந்த்ராவில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி தெரிலன்னு சொன்னவங்களுக்காக தான் இது. அண்ட் வந்து இப்போ ட்ரெஸ்ஸஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்லேருந்து தான் சூஸ் பண்ணிக்கேன். நான் சில பிராண்ட்லாம் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரையே பண்ணியிருக்கேன் மிந்த்ராவில். ஸோ அந்த மாதிரி பிராண்ட்ஸும் இருக்குது. ரீசன் என்னென்னா நம்ம அஃபோர்டபுள்னு போகும்போது அதில் இருக்குங்க. அது பேர் என்ன, ஜென்சியா கூட ஒரு நியூ ஆப்ஷன் கூட இருக்குது. இந்த சென்டரில் கூட இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் வந்து 300-350லாம் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துட்ருக்கேன். சரி, அதில் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மிந்த்ராவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹால்ஸ் எல்லாம் வந்து அப்கமிங்கில் வரப்போது, ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ரயோன் ஃபேப்ரிக்கில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து கீழே அப்படி ஒரு ஃப்ரில் வச்ச மாதிரி இருக்கும், பஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், குட்டி பஃப்பு. ஸோ நான் வந்து இதில் வழக்கம் போல் லூஸாக எடுத்திருக்கேன். லூஸாக எடுத்தோன்னா என்ன பெனிஃபிட்னா நிறையா இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தொப்பை தெரியாது. இந்த மாதிரி இதே இப்போ இன்னும் கொஞ்சம் டைட்டாக எடுத்துருந்தோன்னா அப்படியே ஃபுல்லாக தெரியும். பட் இப்போ வந்து அது தெரியாது. அண்ட் எனக்கும் கொஞ்சம் ப்ரீத்தபிளாக இருக்கும். அண்ட் நல்லா ஃப்ரீயாக இருக்க ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் இதுக்குள்ளே வந்து பாட்டம் வியர் வந்து பார்த்திங்கன்னா நான் கேப்ரிஸ் தான் வந்து வேர் பண்ணியிருக்கேன், ஒயிட் கலரு. ஸோ ஒரு காஃப் லென்த் இருக்க மாதிரியான பேண்ட். இல்லை நீங்கள் லெகின் கூட பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. இந்த ப்ரைஸ்க்கு வர்த்தாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். வந்து இந்த ஹால்லே இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லி. பட் இதோட ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு மிக்சட் க்ரீப் அண்ட் இந்த பாலிஸ்டர் ஃபேப்ரிக் இருக்கும். பட் ரொம்ப ட்ரெண்டியான ட்ரெஸ் விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். பட் இதுவுமே வந்து நீங்கள் சப்பியாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு செட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். பட் என்னென்னா இந்த மாதிரி இதை வந்து ஹாஃப் ஷோல்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கும். நல்லா ப்ராட் நெக்கு, பா நெக் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க ஹிப் கிட்ட. ஸோ பஸ்ட்டு கீழே வந்து நல்லா ஃப்ளேர் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப நாளாக நான் பார்த்து வச்சுட்டே இருந்தேன். இந்த ஆன்தியான்ற பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் வந்து இந்த மாதிரி நெக்கில் ஒரு அந்த ட்ரெண்டிங் நெக் இருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ட்ரெண்டியாக ஒரு வைப்ரண்ட்டான கலர்ஸ் இருக்க மாதிரி, பிரிண்ட்ஸ் இருக்க மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராண்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் இது சூஸ் பண்ணேன். இதுவுமே வந்து லென்த் வைஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஷையாக இருக்கீங்கன்னா கூட நீங்கள் போடலாம். பட் நெக் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பிரின்ஸ்னாலே என்னன்னு தெரில, கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. மேபி பிராண்ட் கூட ரீசனாக இருக்கா. இந்த பிராண்டில் எல்லாமே இந்த மாதிரி ப்ரைஸில் தான் இருக்குது. கிளாரா அப்படின்ற பிராண்டில் இருந்து நிறைய ஃபிட் அண்ட் ஃப்ளே ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து லாஸ்ட் இயர் கோவா ட்ரிப்புக்காக நிறைய எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைட் வேர்ஸும் நிறைய அவைலபிளாக இருந்தது. ஸோ இது மாதிரி பார்க்கும்போது ஒரு கோவா செட் மாதிரி இருந்தது. ஒரு நைட் செட்னு சொன்னாலே ஒன்றும் முடியாது, நம்ப முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. பிரிண்டெல்லாம் பாருங்களேன், ரொம்ப யூனிக்காக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி ஒரு நல்ல டீசெண்டான பிரிண்ட்டு, நீட்டாக இருந்தது. லீஃப் பிரிண்ட் தான். ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக பட்டன் டவுன் ஷர்ட் தான். பைஜாமா செட் மாதிரி தான் இருக்குது. பட் இதை நீங்கள் கோட் செட்டாகவும் யூஸ் பண்ணலாம். அந்த லெவலுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. பேண்ட் அண்டு டாப்பு. சில இதில் வந்து பார்த்திங்கன்னா XXL, XXL வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். பட் மிந்த்ராவில் வந்து உங்களோட பர்ஃபெக்ட் சைஸ் பண்ணிங்கனாலே கரெக்டாக தான் வரும். என்னோட சைஸ் XXL. நான் XXL தான் பண்ணேன். எல்லாமே எனக்கு பத்துது. எல்லாமே எனக்கு ரொம்ப டைட்டாலாம் இல்லை, கொஞ்சம் லூஸாக நல்லா தான் இருக்குது. அண்ட் ஒரு சில இது 5XL அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி லூஸ் ஃபிட் வேணும்னா எக்ஸ்ட்ரா சைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேண்ட்டு, டாப்பு, இது கோட் செட்டு, நைட் செட், பைஜாமா செட் எதனாலும் வச்சுக்கலாம். பட் ரொம்ப நீட்டாக இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் டீசெண்டான நைட் செட் பார்த்துட்ருக்கீங்க, அப்படியே வெளியெல்லாம் கிடைக்கலாம், அப்படியே உலாத்துற மாதிரி அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். நல்லா ப்ரீமியமான ஒரு என்ன சொல்கிறது, ரயோன் ஃபேப்ரிக்கில் இருக்குது. அண்ட் இந்த பிரிண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்காக தான் சூஸ் பண்ணோம். ஒரு நார்மல் ஒரு ப்ளைனான பிரிண்ட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி டாட்லேயே அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது நல்லா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் இதெல்லாம் வந்து நான் மீஷோவில் நிறைய பார்த்துருந்தேன். மிந்த்ராவில் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்னா, சரி அதனால தான் பண்ணேன். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சட் ஃபேப்ரிக் தான் வந்திருக்கு. குவாலிட்டி வந்து ஒன்றும் ஆஹா ஓஹோன்ட்டு இல்லை. ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா, மிந்த்ராலே நல்லா அஃபோர்டபுள் ரேஞ்சில் கிடைக்குது. பட் அதுக்கு தகுந்த குவாலிட்டி தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஸ் நெக் பேட்டர்னில் இந்த இடத்துல வந்து எலாஸ்டிக் இருக்கும். பஸ்ட்டு கீழே கொஞ்சம் ஃப்ளேர் வர மாதிரி ஒரு ஏலைன் குர்த்தா மாதிரி ட்ரெஸ் மாதிரி இருக்கும். பட் இது என்னென்னா நல்லா ஃப்ரண்ட்டில் லோ நெக்காக இருந்தது. நம்ம வழக்கம் போல் நம்ம தான் ஷை கேலாச்சே. ஸோ அதனால் வந்து நம்ம அதெல்லாம் மறைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கேமிசோல் வச்சு அட்டாச் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒயிட் கலரில். ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. நல்லா இருந்தது. இதுவும் காஃப் லென்த் அளவுக்கு தான் இருந்தது. ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட், நல்லா ஒரு டீசெண்டான கலர்,
நீட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். வெக்கேஷன் அந்த மோடுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பியூர் ஒயிட்டில் ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ இது கேட்லாகில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ் போட்டால் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு பார்க்கணுன்ட்டு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ் போட மாட்டேன். எனக்கு வந்து அந்த நம்மளோட மேல் கை தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது ரொம்ப ஆக்வர்டாக ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால ஆனால் எனக்கு போடணும்னு ஆசை இருக்கும், ஆனால் ஆக்வர்டாகவும் இருக்கும். சரி அதனால இந்த தடவை ஒன்று ட்ரை பண்ணுவோன்னு பண்ணேன். நல்லா இருந்தது. ஸ்லீவே பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கும்னு பாருங்களேன். நெக் வந்து பார்த்தாலே தெரிகிறதுன்ற மாதிரி ரொம்ப பேண்ட் இருக்குது. டபுள் எக்ஸல் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப ஃபேமஸான மிந்த்ராவில் ஃபேமஸான சங்க்ரியா அப்படின்ற பிராண்டு. சங்க்ரியா தானே, நல்லா தானே ரீட் பண்ணுறேன். சாங்க்ரியா அந்த பிராண்டு தான். ஸோ இது வந்து ஒரு ஃபிட் அண்ட் ஃப்ளேர் ட்ரெஸ் தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் வந்து அப்படியே ஒரு மாதிரி இங்கே வரைக்கும் ஃபிட்டாக, அதுக்கு கீழே ஃப்ளேர் வராது. மேலேருந்து கீழே வரைக்குமே நல்லா ஃப்ளேராக அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ஃப்ளோரல் பின்ட்டு கொடுத்துருக்காங்க. பிளாக்ல ஒயிட் கொடுக்கவும் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஃப்ளோயியாக சூப்பராக இருந்தது. நல்லா ஒரு பீச்சுக்கெலாம் இது ரொம்ப அழகான அவுட்ஃபிட்டுன்னு தான் சொல்லணும். ஃப்ரண்ட்டில் வந்து அழகான இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் யூனிக்காக நீட்டாக தான் இருந்தது. ஒயிட்னால ஆஸ் யூஷுவல் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, பட் ஓவர் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, மேனேஜபிள் தான். அண்டு இது வந்து நல்லா ஃபிட் அண்ட் ஃப்ளேர் கவுன், ஃப்ளோர் லென்த் வரைக்குமே இருக்குது, ரொம்ப நீட்டாக இருந்தது. ஸோ எனக்கு இந்த ஹால்லேயே ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வேர் பண்ணிக்கிறது, அப்புறம் அந்த கிளாராவோட அந்த நைட் செட்டு பைஜாமா செட் ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் காமிக்க போகிற இந்த குவாட் செட்டு சத்தியமாக இதை நீங்கள் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, முடிஞ்ச லெவலுக்கு வாங்குங்க. ஏன்னா இது வந்து அரௌண்ட் 700 என்னமோ அந்த மாதிரி ப்ரைஸில் தான் வந்தது. ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4160. ஆனால் அது அவ்வளோலாம் இல்லைங்க, சும்மா பில்டப். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்ததுங்க. இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே வர்த்து. வீனெக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் க்ளோஸ்டாக தான் இருக்குது. இப்போ நான் போட்டிருக்க அளவு கூட ஃப்ரீயாக இல்லை, கொஞ்சம் க்ளோஸ்டு நெக்காக தான் வருது. பட் ரொம்ப நீட்டாக இருந்தது. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, யோக் மாதிரி. இங்கே பாருங்களேன், ஸ்லீவ் இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக சேம் அந்த பிளாக்ல ஒரு பெய்ஜ் கலரில் வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்கல்ல, பேட்டர்ன் சேம் பேட்டர்ன் தான் வந்து பேண்ட்லேயும் இருக்குது. பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எலாஸ்டிக், நல்லா ஃப்ரீயாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வித் பேக்கெட்ஸோட ரொம்ப நீட்டாக எப்படி சொல்கிறது, ரொம்ப அழகாக இருந்தது. இது போட்டிருக்கும் போது மெயினாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. வித்தவுட் துப்பட்டாலே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் இதோட ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்சட் ஃபேப்ரிக் தான், ரொம்ப பியூரான ரயன் பியூரான காட்டன் சொல்ல முடியல, மிக்சட் ஃபேப்ரிக் தான். பட் வந்து இதோட டிசைன் பேட்டர்ன் மெயினாக ஃபிட்டு நல்லா இருந்தது. இந்த ஃபிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் பேண்ட்டெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட பர்ஃபெக்ட் சைஸே நீங்கள் எடுக்கலாம். அதாவது இதுவே வந்து நல்லா ஃப்ரீயாக லூஸாக தான் இருக்குது. நான் டபுள் எக்ஸல் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி டாப் எந்த அளவுக்கு எனக்கு ஃபிட்டாக இருக்கும் அந்தளவுக்கு பேண்ட்டும் நல்லா இருந்தது. வித் பேக்கெட்ஸோடு இருக்கனால ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் உங்களோட ஒர்க் வேர், காலேஜ் வேராக வந்து நீங்கள் இதை ரொம்ப யூஸ் பண்ணலாம். இல்லை வந்துட்டு நீங்கள் ஏர்போர்ட் ட்ராவல்லாம் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு ஃபங்கியான சூப்பரான ட்ரெஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த பிரின்ஸ்க்காகவே நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருந்தது. இதோட ஃபிட்டு கூட நல்லா இருந்தது. ஸோ நான் இதுலேயே வந்து இன்னொரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் இது. அந்த லெவலுக்கு இது வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. அவ்வளோதான் கைஸ், தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்கமிங்கில் அவ்வளோ அஃபோர்டபுள் ரேஞ்சில் மிந்த்ரா ஹால்ஸ் நிறையா வரப்போது, மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூ தேவைப்படுச்சாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.